வந்து ஒரு சூப்பரான செட்டிநாடு வெஜிடபிள் பிரியாணி. ஸோ இந்த ரெசிபி ஆக்சுவலி வந்து கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் சமையல் வந்து கற்றுக்கிட்ட டைம் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு இயர்ஸில் வந்து நான் படித்த பிரியாணி வந்து இந்த பிரியாணி. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிரியாணி. ஸோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஸோ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 கப் கட்டி தேங்காய் பால், 2-3 பச்சை மிளகா, இது வந்து ஆனியன் ரைத்தாக்கு, புதினா கொத்தமல்லி கீரை வேணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது வந்து என்ன அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 கப்பு ஜீரா சம்பா அரிசி நான் வந்து ஊற வச்சுருக்கேன் அரை மணிக்கூர். ஸோ அந்த அளவுக்கு தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, ஒரு பெரிய பொட்டேட்டோ பீல் பண்ணி கட் பண்ணியிருக்கேன், ஒரு 6-7 பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய கேரட் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் வந்து சோம்பு, அந்த மேசு, ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்கள்ல அது, அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு வச்சுருக்கேன். இதில் வந்து 1 கப் தயிர் வச்சுருக்கேன், சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 2 டீஸ்பூன் ஜீரக பொடி, ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அடியில் வந்து 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து அரை கப் தேங்காய், ஒரு 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் நல்ல மிளகா வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் உப்பு தேவைக்கு. ஸோ நான் வந்து இன்றைக்கி இன்ஸ்டன்ட் பாட்டில் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இந்த செட்டிநாடு பிரியாணி சொன்னேன்ல, வெஜிடபிள் பிரியாணி, அதுக்கு வந்து அரைச்சிடலாம். ஸோ அரை கப் தேங்காய், 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரகம், இவ்வளோத்தையும் மிக்சியில் எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைஸாக அரைக்கணும்னு இல்லை. ஸோ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் போங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு கோகோனட் ஆயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலை ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற சோம்பு, பட்டை, ஏலக்காய் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும். ஸோ வெங்காயம் பச்சை மிளகா வந்து ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணி விடுங்க. அதாவது லைட்டாக மசியணும். 1 மினிட்டில் எப்படியும் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். ஓகே, அது கொஞ்சம் மசியட்டும். ஸோ நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சா கொஞ்சம் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம். ஸோ நம்ம சில்லி பவுடர் எல்லாம் வச்சுருக்கேன்ல, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மசாலா போட்டுட்டு எப்போவுமே ஒரு 30 செகண்ட்ஸ் சாட்டே பண்ணி விடணும். ஓகே, ஸோ மசாலா வதங்கியாச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். கேரட்டு, பீன்ஸு, பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் இருந்தால் காலிஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். ஸோ வெஜிடபிள்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கினோன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய், ஸோ நம்ம தேங்காய் சோம்பு அதை போட்டுருங்க. நல்ல மிளகு, பெப்பர் எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டு அதை கிண்டி விடுங்க. ஸோ இப்போ வந்து இதில் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 கப் தயிர். ஸோ இப்போ இதில் தேவைக்கு தக்கன சால்ட். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ நல்லா வதங்கியாச்சு. ஸோ தேவைக்கு தக்கன உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வச்சுருக்கிற தேங்காய் பால், ஸோ கெட்டியான தேங்காய் பால், ஸோ அது 1 கப். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடலாம்.
ஸோ இப்போ இதை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு ஏதாவது உப்பு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா, லைட்டாக டேஸ்ட் பார்த்துருங்க. எஸ் எஸ் எஸ். ஸோ என்னோட அந்த சைல்ட்ஹுட்டில் நான் பண்ண அதே ஸ்மெல்லு, அதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற ரைஸை வடிகட்டி ஆட் பண்ணி. ஸோ இந்த பர்டிகுலர் பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸை விட இந்த சீரா சம்பா அரிசி இருக்குல்ல, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ அரிசியை வடிகட்டி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம தயிர், தேங்காய் பால், மசாலா, தேங்காய் அரைச்சது, நல்ல மிளகு, சோம்பு, செமையாக இருக்க போகுது. ஸோ நான் 3 கப் அரிசி போட்டிருக்கிறதுனால 4.5 கப்பு தண்ணி விட போகிறேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணி நல்லா கீழெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்ருங்க, ஏதாவது ஒட்டி இருந்துச்சுன்னா. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஒட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எதுவுமே ஒட்டி இருக்கக்கூடாது, அதனால் நல்லா ஸ்க்ரேப் பண்ணிடுங்க. ஸோ கலரை பாருங்கள், ஸோ செம்மையான ஒரு கலர். ஓகே. ஸோ இது வந்து தலை கொதிக்கட்டும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரை, புதினாவை போடுங்க. ஸோ என்கிட்ட வெறும் கொத்தமல்லி கீரை மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கீரை, புதினாவை போடுங்க. ஸோ என்கிட்ட வெறும் கொத்தமல்லி கீரை மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்சர் வந்து தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர் லிட்டு மூடி போட்டுருங்க. ஸோ இன்ஸ்டன்ட் பாட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ப்ரெஷர் குக்கர்லாம் செட் பண்ணால் சரி வராது பிரியாணிக்கு. ஸோ நான் சாட்டே மோட்லேயே வந்து மூடி போட்டு தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் விட்டுருவேன். சப்போஸ் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்போஸ் இல்லை, முக்கால்வாசி பேர் அதில் தான் குக் பண்ணுவீங்க. மூடி போட்டுட்டு நல்லா தலைன்னு கொதிச்சோடனே ப்ரெஷர் குக்கரை மூடிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு விசில் வைங்க. அடுப்பை லோ பண்ணி 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷத்தில் இன்னொரு விசில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனோடனே எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்னால ஜஸ்ட் சாட்டே மோட்லேயே வந்து மூடி போட்டு அப்படி அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகி வரும் தெரியுமா, அது வரைக்கும் குக் பண்ணிவிடுவேன். ஸோ நம்ம சாட்டே மோடில் வச்சேன்ல, ஸோ ஃபுல்லாக தண்ணி அப்சர்வ் ஆகிற வரைக்கும் வச்சேன். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட செட்டிநாடு. ஐயோ, ஸ்டீம் வந்து கேமரா ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ எப்படி குக் ஆகிடுச்சு பாருங்கள், உதிராட்டு. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து இதை சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ